ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தனிஷ்டக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஐஃபோன் யூசர்ஸுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக ஒரு ஐஃபோனை வாங்கி 1 இயர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே கண்டிப்பாக அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ், அதாவது பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிரும். சரியா? அது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு 70% கீழே ஹெல்த் போச்சு அப்படின்னாலே அந்த பேட்டரியில் சார்ஜ் நிற்காது. கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி ஹெல்த்தை வந்து அடிக்கடி நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் ப்ராப்பராக எப்படி பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து ப்ராப்பராக எப்படி பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போது ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்கு மேலே பேட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வாங்க. இப்போ கொஞ்சம் கூட கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த். ஸோ இது பர்சன்டேஜ் குறைய உங்களுக்கு பேட்டரியோட ஹெல்த்தும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.